அழகான ஒரு குட்டி ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபேன். அதே போல் இந்த மாதிரி கீழேயும் நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இதை அழுத்தினோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மோடில் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை அமுத்துனீங்கன்னா நமக்கு இங்கே லைட் எரியும். ஸோ இந்த லைட் வந்து ஹலோ வியூவர்ஸ், நான் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது. பஜாஜ் பிக்மி கோ அப்படின்ற பிராண்டோட மினி ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபேன் தான். அதுதான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருப்பேன். என்னோட வீடியோவுக்கு கீழே வரும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் எப்படி இருக்கும், உங்களுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபேனு. இதுக்குள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இந்த சைஸில் தான் ஃபேன் இருக்கும். இந்த கவரை எடுத்தோம்னா அழகான ஒரு குட்டி ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபேன். இதை சைஸை பார்த்தாலே தெரியும் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனை யூஸ் பண்ணுறவங்க மெயினாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேன் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்டுட்டு நம்ம குடும்பத்தோடு படுத்து தூங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஒரு பர்சனல் ஃபேன். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை தனியாக உட்காந்துருக்கவங்க, ஒரு மளிகை கடையில் உட்காந்துருக்கவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கவங்க, இதை வந்து பர்சனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலேயும் டர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி கீழேயும் நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆன் ஆகுன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம ஆன் பண்ணணும்னா இதை அழுத்தினோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மோடில் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே வந்து நல்ல காற்று வருது. இங்கே பாருங்கள், என் முடி எந்த அளவுக்கு அசையுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்பீடுக்கும் சேம் அதே பட்டனை வந்து அழுத்தினீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்பீடு க்ரீன் லைட் எரியுது. செகண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குங்க. ஆனால் சவுண்டு சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியான ஒரு சவுண்டு தான் வருது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் சுத்தமாக சவுண்டே இல்லை. செகண்ட் ஸ்பீடில் லைட்டாக அந்த ஃபேன் சுற்றுற சவுண்ட் மட்டும் தான் வருது, வேறு எந்த சவுண்டும் வரல. அதே மாதிரி தேர்ட் ஸ்பீடு போடுவோம். அதே பட்டனை டேப் பண்ணிங்கன்னா தேர்ட் ஸ்பீடு ப்ளூ லைட் எரியுது. போதுங்க, இது போதும். ஒரு பர்சனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது தாராளமாக போதும். இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2400 மெகாம்ஸ் பேட்டரி. சார்ஜ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 4 மணி நேரம் தொடர்ந்து ஓடும். அதேமாதிரி நம்ம செகண்ட் ஸ்பீடில் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து ஓடும். அதே போல் நம்ம வந்து தேர்ட் ஸ்பீடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வந்து 2 மணி நேரம் யூஸ் ஆகும். சார்ஜ் போடுறதுக்கும் அதே டைம் தான், ஓடுறதுக்கும் அதே டைம் தான். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் இதாகுது. சார்ஜிங் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை அமுத்துனீங்கன்னா நமக்கு இங்கே லைட் எரியும். ஸோ இந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. நம்ம நைட் டைமில் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபேன் எங்கே இருக்குது அப்படின்னு வேணால் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வெளிச்சத்தில் இந்த லைட் எரியிறது சுத்தமாக தெரியல, இருட்டில் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி தான் இருக்குது. அந்த நைட் லேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எரியும் போதே தெரியல பகலில். இதில் லோ லைட் வேறு 2 மோடு வச்சுருக்காங்க. அதாவது கொஞ்சம் டல்லாக எரியிற மாதிரி, கொஞ்சம் பிரைட்டாக எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. பிரைட்டாக எரியறதே தெரியல. ஸோ இதோட ரேட்டட் பவர் என்னென்னா 8 வாட் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை விட சின்னதாகவும் இருக்குது. இருந்தாலும் பஜாஜ் ஒரு நம்பகமான கம்பெனி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 2400 மெகாம்ஸ் லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சி டைப் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. இது பின்னாடி வந்து இதோட சி டைப் பின் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு நம்ம வந்து இந்த ஃபேனை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதோட பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வீக்காலாம் இல்லை. அதேமாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு பேக்கில் போட்டு கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
ஸோ ரொம்பவும் சின்னதும் இல்லை, அதேமாதிரி ரொம்பவும் பெருசு இல்லை. பர்சனலாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக கரண்ட் இல்லாதப்ப நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி ஐயா. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே வரும், அதாவது டைட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு காட்டலான்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் வந்து டேக் ஆகிருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பாய்.